ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தியாஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம 2024ஓட லாஸ்ட் வீடியோவில் இருக்கோம். உங்களுக்கு இந்த இதுலேயே வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ எங்கள் ஆஃபீஸில் ஒரு குட்டி பாட்டிலுக்கு நடந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஒரு மாதிரி லைவ்லியாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி இது பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரீவியஸ் டே நைட்டு, நாளைக்கு தான் பாட்லக். ப்ரீவியஸ் டே நைட் வந்து நான் கொஞ்சம் ப்ரெப் ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா காலங்காத்தால எழுந்திரிச்சு அது செய்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து நான் பிரெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 2024 வந்து சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ஜாலியாக போயிருக்கும். அண்ட் சில சில லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி போயிருந்தாலும் சரி 2025 நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே இன்னும் நிறைய நிறைய கிடச்சி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தோட நம்ம 2025 வெல்கம் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெசிபி வந்து நான் ஆக்சுவலாக நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். பட் ரெசிபியாக நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணதே இல்லை. பட் எனக்கு வந்து இது ஒரு ஃபேவரட் ரெசிபியும் கூட. ஆனால் அது சொதப்பாமல் வரணும் அண்ட் கொண்டு போய் அங்கே சேர்க்குற வரைக்கும் அது வந்து செம்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷஸோட ஒரு குட்டி ப்ரேயரோட தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணுறது. ஏன்னா எனக்கு டக்குன்னு கிடைக்கல. இங்கே பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரெட்டு தான் கிடச்சிது. ஸோ அதனால் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி வச்சாச்சு இல்லையா? இது நல்லா ஆறணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஆல்சோ இது மட்டும் இல்லை, அந்த ப்ரெட்டோட கார்னர் பீசஸ் இருக்குல்ல, அதை நான் இதில் சேர்க்கலை. அந்த பீசஸை வந்து நான் எடுத்து தனியாக அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு சாப்பிடலாம், இல்லைனா கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக சில சில விஷயங்கள்லாம் நம்ம நிறைய இதில் பண்ணலாம். ஸோ அந்த ரெசிபிலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் ஆக்சுவலாக ஷூட் பண்ணல. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்றதை நான் ஷூட் பண்ணல. பட் ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபிலாம் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் 2025 எப்படி போச்சு அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டு இட் இஸ் அவர் மெமரி இல்லை. ஸோ அதனால் அதையும் கேட்குறதுக்கு நான் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன். எல்லாருக்கும் எப்படி போச்சு, எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சான்றது. அண்ட் 2025ஓட உங்களோட விஷஸ் என்னன்றதே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் என்னன்றதே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில ரெசல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வீடியோவில், அதாவது ஜான்வரியில் போடுற வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட 2025 ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம். நான் வந்து பாட்லக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜென்ரலாக வந்துட்டு பாட்லக் அப்படின்றப்ப ஆளாளுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி கொண்டு வருவோம். அங்கே ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து எல்லாரோட டிஷ்ஷும் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்காக தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போலாம் ஸ்கூல் லெவல்லே வந்து பாட்லக்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ப்ராப்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தான். சப்போஸ் யாருக்காவது தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இட் மீன்ஸ் a lot to me. அண்ட் நெக்ஸ்ட் இயரில் நம்ம பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம சேனல்லையும் அச்சீவ் பண்ணும் உங்களோட சேர்ந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஐ ஹோப் நாளைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ரெசிபியும் நான் காட்டுறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது, நாங்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் காட்டுறேன். நிறைய பேருக்கு நம்ம சேனலில் ஏதாவது ஒன்று நம்ம ஹாப்பியாக இருக்கோம், ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு அடுத்தவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஹாப்பியாக இருக்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு வரும், எவ்வளோ பேருக்கு அது வந்து பண்ணுவாங்கன்னு தெரில. பிகாஸ் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு ஐயோ அவன் ஹாப்பியாக இருக்கானா, இவன் ஹாப்பியாக இருக்கானா, அந்த மாதிரி பண்ணுறது தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு ஒருத்தங்க ஹாப்பியாக இருக்காங்க, அதை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. மேபி என்னை யாருமே உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டில் நம்ம செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்குமே அதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க. ஐ ஃபெல்ட் ஓவர்வெல்ம்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த இதுவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க, இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுலாம் சொல்லுங்கள்.
ஐ டோன்ட் திங்க் ஸ்கூல்லலாம் நம்ம இப்படி பண்ணுவோமான்னு, பட் மேபி இந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கேட்குறேன். அப்படி இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா மேபி உங்களோட நெய்பர்ஸோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்துட்டு என்றைக்குமே நம்ம செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அப்படி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்து நம்மளுக்கும் ஒருத்தங்க செஞ்சு கொடுத்து அது ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறதுன்றது நிஜமாவே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் நாளைக்கு நான் பண்ணுறேன்ல இந்த கர்ட் ரைஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃப்ரிட்டர்ஸ் தான் பண்ணுறோம். இது நான் ஆல்ரெடி 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன், பட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணது இல்லை. பிகாஸ் நான் அதை செய்யும் போதெல்லாம் எனக்கு டைம் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி போது நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். பட் அகெயின் அது வந்து வீடியோவில் ஃபுல் ரெசிபியாக காட்டுறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நான் அதை ஷூட் பண்ணணும் அப்படின்னு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இது வந்து அவ்வளோ எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசிபி. ஸோ அதனால வந்துட்டு மேபி இது மாதிரி பிடிச்சவங்க எல்லாருக்குமே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது நான் குக் வித் கோமாளிலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி செய்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இல்லை, அது வந்து 2-3 சீசனுக்கு முன்னாடி அப்பக்கனி அவங்க செஞ்சுருந்தாங்க இல்லையா, அந்த இதுதான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஆரம்பிச்சது தான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டேனாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கே இருக்குல்ல இதுவே டேனான ஸ்கின் தான். பட் அதை தாண்டி இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது இங்கே மட்டும் வாட்ச் கட்டுறதுனால இந்த இடத்த விட்டுட்டு பாக்கி எல்லா இடமும் செம்ம டேன் ஆயிருக்கு. இதுவே டேன் தான். ஸோ அதனால உங்களுக்கு யாருக்காவது பக்காவாக டேன் ரிமூவல் டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானுமே சிலதெல்லாம் அப்புறமா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி எனக்கு வந்து டைம் இல்லை, நாளைக்கு ஆஃபீஸில் பார்ட்டி தான், எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் எல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இட்ஸ் ஓகே. அப்படி நம்ம அப்படி ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்கலனாலும் சீக்கிரமே வந்து இதெல்லாமும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். இப்போ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்கணும். ஸோ டாடா பாய். The next day. நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் எந்திரிச்சு, எனக்கு எப்பயுமே மார்னிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மார்னிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் அப்படி தானான்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக அந்த டே ஸ்டார்ட் ஆனால் தான் அந்த டேவே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் எனிதிங் வி கேன் டூ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். ஐம் நாட் ஷுர் வெதர் எல்லாருக்குமே அது அது மாதிரி தான் இருக்குமா அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஹரிபதியாக கடற்கரை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ நான் அப்படி கிடையாது, அது என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. எந்திரிச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காரணும், நான் என்னை முடியெல்லாம் அப்படி சரி பண்ணிவிட்டு அப்படி இது பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக போய் என்னோடய ஸ்கின் கேர் இது பண்ணுவேன். லைக் லிப்ஸ் ஸ்க்ரப் பண்ணி ப்ரஷ் பண்ணி எல்லாம் பண்ணி பொறுமையாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சிட் சேட் பண்ணுற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் என்னோடய அடுத்த வேலையை மார்னிங்கில் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். காஃபி வந்து சில நாள் நான் வந்து ஸ்கிப் பண்ணுவேன். எஸ், ஐ வில் நாட் டேக் காஃபி அந்த எவ்ரி டே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் தென் இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி ஃபில்டர் காஃபி அப்படின்னா எனக்கு வந்து குடிக்கலாமே அப்படின்ற ஒரு அர்ஜ் வரும் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஃபில்டர் காஃபி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஒரு ஃபில்டர் காஃபி அடிக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்களும் அப்படிதானா? உங்களுக்குலாம் யாருக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு மாதிரி காஃபி குடித்தாலே அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளோ தண்ணி குடிக்கிறோன்றதை ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சேன். பிகாஸ் வந்துட்டு இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் நோட் பண்ணால் நான் நிறைய தண்ணி குடிக்க மாட்டேறேன். அதனால நான் அப்படி நினச்சேன். எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் எங்கள் அம்மா வந்து பரவாயில்ல எனக்கு ஒரு ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த என்னோடய கணக்கை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு தரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் ஆனால் வந்து தந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிம்மதியாக அவங்க காஃபி போட்டு வச்சுருந்தாங்க, அதை அப்படியே என்ஜாய் பண்ணி சிப் பை சிப் அப்படியே குடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இதில் நான் வந்து ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. ஜென்ரலாக இந்த வீடியோ வந்து நான் பிளான் பண்ணது என்னமோ ஜாலியாக அப்படி ஷேர் பண்ணணுன்னு தான். பட் தென் இருந்தாலுமே வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எனக்கு கேட்டோன்னே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. என்ன கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, ஓகே நான் வந்து இப்போ எந்த பார்ட்குள்ளே போகிறது இல்லை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை அது தப்பா கரெக்டாக அது பப்ளிக் பிளேஸில் அப்படி இப்படின்னு அதுக்குள்ளெல்லாம் நான் போகவே இல்லை.
ஒருத்தங்க ஒரு விக்டிம் அவங்க வந்து ஒரு விஷயத்தை எதிர்த்து ஓகே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் இட்ஸ் ஓகே ஐம் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்ற மாதிரி அதை புஷ் பண்ணி வராங்கல்ல, அதுவே நம்ம சொசைட்டி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணல. அதை மீறி அவங்க வந்து இட்ஸ் ஓகே தப்பு பண்ணுறவங்கள வந்து நம்ம எதிர்த்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக வராங்க அப்படின்றப்ப அவங்கள பற்றின ஐடென்டிட்டியை வெளியில் ரிலீஸ் பண்ணி விடுறதா இருக்கட்டும், கேட்டால் அது வந்து இப்படி அப்லோட் ஆகும்போது இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன ரீசன் சொன்னாலும் அதை அவங்க அவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும் தானே. அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை வெளியில் அவ்வளோ ரிலீஸ் பண்ணது வந்து ஐ டோன்ட் ஃபீல் அது வந்து பரவாயில்ல இட்ஸ் ஓகே டேக் இட் ஆஸ் இட் இஸ் அப்படின்ற மாதிரி என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன் முடியல அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம ஊரில் பர்டிகுலர்லி பார்த்தோம்னா யார் இது பண்ணாலும் நீ இது பண்ணனால தானே அது நடந்துச்சு, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணனால தானே அது நடந்துச்சு, நீ அவங்கள்ட்ட கேஷுவலாக பேசினனால தானே அது நடந்துச்சு, இப்படி தான் எல்லாருமே வருவாங்க. நான் கேஷுவலாக பேசினா என்ன, நான் ட்ரெஸ் இப்படி பண்ணால் என்ன, அவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்றத வந்து யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 4 பிரச்சனை இருக்குது அப்படின்றப்ப அதில் எது பெரிய பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்ல. மற்றதை நீங்கள் சொல்கிறீங்க அது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஓகே ஃபைன், எங்கள் கன்சர்னுக்காக சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் முக்கியமாக எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு மற்றதை மட்டும் பேசுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரில. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பொண்ணாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே ரெசிபிக்கு வருவோம். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நல்லா வந்துட்டு அம்மா வந்து ரைஸை வந்து வச்சுட்டாங்க. நல்லா குழைவாக வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்களோ அதை நல்லா குழையிற அளவுக்கு சூப்பராக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அம்மா வத்த குழம்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றனால நல்லா சுண்ட வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்து அதுக்குள்ளே வந்து ஊறுகாய் வச்சுருக்கேன், மோர் மிளகா வச்சுருக்கேன், இது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வாட்டி வத்த குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைன் சாப்பாக போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் வாயில் வந்து கடிப்படாமல் இருக்கும். நிறைய பேருக்கு அது டிஸ்கம்ஃபர்டிங்காக இருக்கும் அப்படின்றனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்துட்டு பச்சை மிளகாவை நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் நேற்று நைட்டு. ஏன்னா அது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் அது ரொம்ப ஃபைன் சாப்டாக இருக்கணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் அப்படின்றனால நான் அப்படி பண்ணேன். இல்லை உங்களுக்கு பெருசாக இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பெருசாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதை 3த்தையும் தாளிச்சிட்டு அது கூட வந்துட்டு இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு நான் தாளிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பக்கத்தில் இன்னொரு பர்னரில் வந்து நான் அந்த வத்த குழம்பை வந்து நல்லா சுண்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஆக்சுவலி வத்த குழம்புனாலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இல்லையா, பட் நான் வந்து அதை தாண்டி இன்னும் நல்லா திக்காக க்ரீம் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் நான் என்ன பண்ணேன்னா குக்கரில் அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த சாதத்தை வந்து இந்த பேசனில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெளில வச்சுருந்தேன். ஸோ தட் அது நல்லா ஆறுன்றதுக்காக. ஆக்சுவலாக கொஞ்சம் விதவிதப்பாக தாங்க இருக்குது, நான் இப்பயே பண்ணுறேன் ஏன்னா டைம் இல்லை எனக்கு. பட் நீங்கள் வந்து தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு சூடாக பிசையக்கூடாது. ஸோ அதில் வந்து நான் நல்லா தயிர் வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து போட்டு பிசைகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் தயிர் சாதமாகவே சர்வ் பண்ண போகிறீங்க, தயிர் சாதமாகவே ரெசிபியாக பண்ணுறீங்க அப்படின்னா பால் ஊற்றிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் பால் ஊற்றினேன்னா இது இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆயிரும் அப்படின்றதுக்காக நான் பால் ஊற்றலை. அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக விதவிதப்பாக தான் இருக்கா, அதனால வந்துட்டு அந்த பட்டர் வந்து அதிலே மெல்ட் ஆகிக்கும்ன்றனால அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்படி செஞ்சு பாருங்கள், ஆக்சுவலாக தயிர் சாதம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷு. தயிருமே வந்து அம்மா வீட்டில் தான் உர ஊற்றி வச்சுருந்தாங்க. நல்லா திக்காக க்ரீமியாக செம்மையாக வந்திருந்தது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து தண்ணி விட்டுரும் இல்லையா தயிர், அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. பட் தென் ஆக்சுவலாக தயிர் சாதத்துக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்து பால் சேர்ப்பாங்க, ஏன்னா அப்போ தான் அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதுக்காக. நல்லா மசிச்சு நல்லா க்ரீமியாக பிசைஞ்சிக்கணும். தயிர் சாதம் எப்பயுமே வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நிறைய இருக்க மாதிரி தாங்க தெரியும், ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ சாதத்துக்கு பிசையும் போது இது அங்கங்கே அப்படி லைட்டாக வாயில் கடிப்படுற மாதிரி அப்படி தான் இருக்கும். ஆனால் அது அப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி தாளித்து போட்ட தயிர் சாதம் அப்படின்ட்டா எனக்கு தெரில, நான் எது கொடுத்தாலும் இல்லை பரவாயில்ல எனக்கு தயிர் சாதமே போதும் அப்படின்ற அளவுக்கு நான் ஃபிக்ஸ் ஆகிப்பேன். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போதே சேர்த்துட்டேன், கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு வேற லெவல் ஃப்ளேவரில் இருக்குங்க. நல்ல வாசனையாக நல்லா கம்மன்னு வாயில் அப்படி போட்டால் போதும் அப்படியே கரைஞ்சி அப்படியே வாய்க்குள்ளே போயிடுற மாதிரி நழுவிட்டு போயிடும், வெண்ணெய் நழுவி போகிற மாதிரி. நான் வந்து டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டேன், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இது ரெடி. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் வந்து நான் மைதா மாவு இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்லரி ரெடி பண்ண போகிறேன். எதுக்குன்னா நம்ம ஃப்ரிட்டாஸை வந்து ஃபஸ்ட்டு இதில் டிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தான் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த ஸ்லரிலையுமே வந்துட்டு நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா பெப்பர்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இதில் வந்து மைதாவும் சால்ட்டும் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி நான் அதை வந்து அப்படியே வந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னதான் வந்து நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டில் டைம்லாம் இருக்கும் போது இதை பால் பிடிச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour இல்லைனா வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 minutes அந்த மாதிரி வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து அந்த ஸ்லரியில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்பேன். ஏன்னா நல்லா ஃபர்ம் ஆயிடும். ஸோ ரொம்ப சூப்பராக ஷேப்பை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படி வரும். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால டேரெக்டாக செஞ்சு பார்க்கலான்னு பார்க்குறேன். பார்ப்போம், தெரியல அது எப்படின்ட்டு. கையில் கொஞ்சமாக மெல்டட் பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது ஒரு மாதிரி ஷைனிங் கோட் கொடுக்கும் நம்மளோட பால்ஸில். ஸோ அதை அப்ளை பண்ணி ரவுண்டு பிடிச்சிங்க, அந்த உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி கோட் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்மூதனாக வச்சுருக்கோம். அதுக்காக தான் நான் சொன்னல, அம்மா வந்து வத்த குழம்பு பூண்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. அதை வந்து நல்லா திக்காயிடுச்சா. இப்போ அதை வந்து இந்த பால் பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாலில் குட்டியாக விரலை வச்சு அமுக்குனீங்க அப்படின்னா ஒரு கேப் மாதிரி வரும், ஒரு ஹாலோ ஸ்பேஸ் மாதிரி வரும். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இந்த வத்த குழம்ப கொஞ்சமாக போடணும். மேக் ஷுர் வத்த குழம்போ இல்லை ஊறுகாவோ இல்லை எது நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பளம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் வைக்கலாம். எது நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில். அப்போ தான் அது வந்து வெளில வழிஞ்சு ஓடி அப்படிலாம் வராமல் மெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை போட்டு அந்த பாலை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஸ்லரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்லரியில் அப்படியே டிப் பண்ணணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு பால் போடும் போதும் அந்த ஸ்லரியை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனான ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்படி போட்டுட்டு அதை உடனேவே எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் போட்டு மிக்ஸ் பரட்டி எடுத்துக்கோங்க. ஒன் மோர் விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, எப்பயுமே வெட் ஹேண்ட்க்கு ஒன்று ட்ரை ஹேண்ட்க்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் எல்லா வாட்டியும் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் அது கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் மிச்சமானாலும் அது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரியே நான் எல்லா பாலையுமே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, ஒரு விஷயம் வந்து இது கன்வீனியண்ட்டாக இல்லை. பிகாஸ் அது வந்து அந்த ஃபோம் ஆகலை அப்படின்றனால இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படி வைக்காமல் செட் பண்ணாமல் நான் எடுத்து பண்ணுறது, டைம் இல்லைன்ட்டு. ஸோ எனக்கு வந்து இது அந்தளவுக்கு இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணலை. அதனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னே நான் நினைக்கிறேன். ஸோ டைம் இருந்தால் வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து டபுள் கோட் கொடுத்துக்கிறேன் எல்லா பால்ஸ்க்கும். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா அது நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதுக்காக அண்ட் அம்மாவும் வந்து எனக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருந்தோம். டைம் இல்லை தான், பட் இருந்தாலும் ஃபன்னுக்கும் இடம் இருக்கணும்ல. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த சரித்திரம் பேச வேணாமா? நீங்களே கேட்டிருப்பீங்க நாங்கள் எந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டா அதில் நான் அம்மாவை கிண்டல் பண்ணி, அம்மா என்ன கிண்டல் பண்ணி, அந்த மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பாக போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நானும் அம்மாவும் சேர்ந்து கிடக்கிற எல்லா பால்ஸும் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பிடிச்சி வைக்க அந்த பிளேட்டை வந்து நான் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு டைம் இல்லை அப்படின்றனால நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் வச்சு எடுத்து திருப்பி ஃப்ரை பண்ணுறேன், அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பால் பிடிக்கிறேன் இல்லையா, பால் பிடிச்சி உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோம்ல, ஸ்டஃப் பண்ணி வச்சோடனே அதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம எல்லா கர்ட் ரைஸ் இதையும் பால் பிடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சதை ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி திருப்பியும் அதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணியும் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட் வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீசரில் வச்சோன்னா ஓரளவுக்கு அது இதாக இருக்க மாதிரியும் இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான டைம் கொடுத்தோன்னா அது கொஞ்சமாவது செட் ஆகிருக்கும். இல்லைனா கையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. நான் சொன்னேன்ல அப்படியே வழுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு, அந்த மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நடுவில் வந்து நானும் அம்மாவும் அப்படி ஆர்வம் பொறுக்காமல் நான் ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு, நான் ஒரு வாய் சாப்பிட்டேன், எங்கள் அம்மா ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தாங்க எப்படி இருக்குன்ட்டு.
அதுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து ஒரு 2-3 இதை வந்து நாங்கள் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 இதை வந்துட்டு அதுக்கு முன்னாடியே இங்கே பக்கத்தில் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் செய்யும் போது எனக்கு கொடுங்க, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே எடுத்து வச்சுருந்தோம். சரி லாஸ்ட்டு இந்த 2 வாய் மட்டும் நானாமோ இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா வந்து வேற லெவலில் நீ தயிர் சாதம் பண்ணியிருக்க, யம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரஸ்ட் மீ, நான் இதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணல, நிஜமாவே அந்த தயிர் சாதம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தமாக எடுத்து வழிச்சு இது பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் அகெயின் அம்மா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து டைமே இல்லை. ஸோ அம்மா வந்துட்டு சரி நீ போய் கிளம்பு, நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பாவம் அவங்கள மட்டும் தனியாக விட்டுட்டு போனால் ஆக்சுவலாக அவங்களுக்கும் அது கஷ்டம் தான் இல்லையா தனியாக பண்ணுறது. அதனால சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் 20 நிமிஷத்தில் பண்ணுறோம் அப்படின்னா 2 பேராக சேர்ந்து பண்ணால் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம், பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கு நான் ஸ்லரியில் கோட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மியூச்சுவலாக அந்த ஒர்க்கை பிரிச்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கவங்கள ஹெல்ப் கேளுங்க. வாவ், சூப்பராக இருந்துச்சுல்லம்மா, நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நான் சிம்பிளாக தான் கிளம்பியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து பியூசி இதில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு ஏர் டைட்டு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், அதனால் எடுத்து வச்சுட்டேன். ஃபைனல் பேட்ச். ஓகே, நான் குளிச்சுட்டு ரெடியாகி வர கேப்பில் வந்து அம்மா எல்லாத்தையுமே கடகடன்னு பொரிச்சு வச்சுட்டாங்க. நான் கொஞ்சத்துக்கு மட்டும் தான் பொரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். பிகாஸ் டைம் ஆயிடுச்சு, செம்மையாக டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனால் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு. அண்ட் போகும்போது வீடியோ ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். அதோட ட்ராஜடி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் அப்படி க்ளீனாக இருந்ததை நம்ம இந்த அளவுக்கு ஆக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் அம்மா தான் எடுத்து வச்சுப்பாங்க, வேறு வழி இல்லை. நம்ம நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊர் ரோடு பார்க்கறதுக்கு தாங்க நல்லா இருக்க மாதிரி தெரியும். எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ இவ்வளோ ஆடி ஆடி போயிருக்கா அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ என்னால் அதை கிளியராக ஷூட் பண்ண முடியல, ரொம்ப சாரி. நான் அதை நல்லா தான் ட்ரை பண்ணேன், பட் தென் என்னால் முடியல. அண்ட் எனக்கு ஒரு பயம், உள்ள அந்த ஃப்ரிட்டர்ஸ் எதுவும் ஆகாமல் இருக்கணுமே அப்படின்றது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறேன். அண்ட் இது வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் எல்லா வெரைட்டிஸும் கொண்டு வந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே ஒரு சொதப்பலுங்க. ஃப்ரிட்டர்ஸ் வந்து ஒரு சிலதெல்லாம் உடஞ்சு வந்துடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமாயிடுச்சு. பட் தென் இருந்தாலுமே அங்கே எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் எல்லாமே காலியும் ஆயிடுச்சு. நம்ம கொண்டு போன ஃப்ரிட்டர்ஸ் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கிறிஸ்பினஸ் போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணி உடனே சர்வ் பண்ணுங்கள். ஆறி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்குலாம் வந்து இது அந்தளவுக்கு பெஸ்ட்டான ரெசிபி கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இதில் நாங்கள் எடுத்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா பாய்.